ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் நியூ லைட் எல்லாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்னம்மா செய்ய போகிறோம்? இன்னைக்கு வந்து கதம்ப சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு வேண்டிய காய்கறிலாம் இங்கே நறுக்கி வச்சுருக்கேன். மாங்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போட்டு கதம்ப சாம்பார். இதுதான் நான் சொன்னது மந்த்ரான்னு. இது நல்லா இருக்குது. நாங்கள் இதை ஒரு 2-3 months மேலேயே யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நல்லா. நம்ம ரீஃபைண்ட் ஆயிலோட இந்த மாதிரி ஆயில்ஸ் யூஸ் பண்ணோன்னா நல்லது. கொஞ்சம் எம்ஆர்பி ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் ரீஃபைண்ட்னா எம்ஆர்பி கம்மியாக இருக்கும். நம்மள மாதிரி நடுத்தர மக்கள் வந்து எம்ஆர்பி கம்மியாக இருக்கேன்னு வாங்குகிறோம். ஆனால் அது வந்து நிறைய சுத்திகரிக்கப்படுறாங்க. நிறைய என்ன சொல்கிறது, அதிகமாக வந்து ஃப்ரை கொதிக்க வச்சு எடுத்தோமா நிறைய ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால அதோடைய சத்தெல்லாம் போயிடுது. நமக்கு அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கிறது கிடையாது. அதான் அது நம்ம சாதாரண மக்களுக்கு அதெல்லாம் தெரியறதில்ல. எம்ஆர்பி பார்க்குறோம் கம்மியாக இருக்குது, சரி வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். சரி, இப்போ கடுகு போட்டிருக்க. அது என்னது குக்கரில் இருக்குது? பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். எவ்வளோ பருப்பு எடுத்து? பருப்பு வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருப்பேன். என்ன பருப்பு? துவரம் பருப்பு. சரி, வேணும்னா நீங்கள் பாசி பருப்பு கூட கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த முறை சேர்க்கல. ஏன்னா பாசிப்பருப்பு ஏன் இது கூட சேர்க்கலான்னு சொல்ல வரேன்னா, பாசிப்பருப்பு வந்து இந்த வெய்ய காலத்துக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி சாம்பார் வந்து திக்னஸ் கொடுக்கும். துவரம் பருப்பு வந்து திக்கு கொடுக்காது. அதேமாதிரி குளிர்த்தியும் கூட. என்னென்ன போட்டு இதில் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் ஏன் சேர்த்துருக்கேன்னா வயிறுக்கு நல்லது, டைஜஷனுக்கு நல்லது. தண்ணி எவ்வளோ சேர்த்த? இப்போ பருப்பு எத்தனை சேர்த்துருக்க? எத்தனை கப்பு? பருப்பு தான் 150 கிராம் இருக்கும் சேர்த்து. சரி, தண்ணி வந்து ஒரு 2.5 டம்ளர் வச்சுருக்கேன். அவ்வளோதான். வரமிளகாய் 2 போட்டிருக்கேன். காய்கறி சேர்க்க போகிறேன். காய்கறி சேர்த்து நல்லா வதக்கி எல்லாம் போட்டு, நார்மலாக உங்களுக்கும் தெரியும் சாம்பார் எப்படி செய்யணும்னு. தெரியாத நியூ கப்பலுங்க, தெரியாதவங்களுக்காக காமிக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்க. நியூ கப்பல் வேறையா? கப்பல் இல்லாமல் பேச்சுலர் எல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க என்ன? சரி, ஓகே. அப்படின்னாலும் ஓகே. புதுசாக மேரேஜ் ஆனவங்க தெரியாமல் எடுத்தீங்க, உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஏன் இப்போ சேர்க்கனா காய்கறி நல்லா வதங்கும், கலர் மாறாது, அந்த பச்சை தண்ணி இருக்கும். இப்போ நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம். சரி, சாம்பாருக்கு எதெல்லாம் பெஸ்ட் காம்பினேஷன்? சாம்பாருக்கு வந்து ஏதோ காய்கறியெல்லாம் வச்சு தான் சாம்பார் பண்ணுறோம். அதுக்கு வந்து எதோ ஒன்றாலும் எடுத்துக்கலாம். அப்பளம் பொரிச்சிக்கலாம். சீக்கிரம் சாப்பிடணும் அப்படின்னா, சீக்கிரம் வெளியே போகணும், ஏதோ வேலை இருக்குன்னா அப்பளம் பொரிச்சிக்கலாம். இல்லை டைம்லாம் இருக்குது, நம்ம நிதானமாக பண்ணலாம்னா வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம், அவரைக்காய் பொரியல் பண்ணலாம், கொத்தவரைக்காய் பொரியல் பண்ணலாம், உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணலாம். சரி, நமக்கு எது பிடிக்குமோ, நம்ம வீட்டு ஃபேமிலிக்கு எது ரொம்ப பிடிக்குமோ. சரி, இப்போ என்ன பொரியல் செய்ய போகிறேன்? இப்போ நான் வெண்டைக்காய் பொரியல் தான் செய்யப்போம். சரி, ஓகே. காமிப்பியா? காமிக்கிறேன். நல்லா இது என்ன பண்ணுற, வதக்கி விடுறியாம்மா? ஆமாம். அப்போ வந்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். வதங்கட்டும். நல்லா காய்கறி வதக்கிட்டு. சரி, மாங்காய் முருங்கைக்காய்லாம் எங்கே வந்துட்டு? மாங்காய் முருங்கைக்காய்லாம் எங்கள் மரத்தில் விளைஞ்சது தான். நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ எங்கள் மரத்தை விளைஞ்சி இருக்குது நிறையவே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நீங்களும் வாங்க, இடம் இருந்ததுன்னா. இடம் இல்லைன்னா உங்ககிட்ட ஃப்ரீயாக பிடிச்சிக்கலாமா? பிடிச்சிக்கலாம், வாங்க, நான் தரேன். பெருங்காயம் நல்லா சேர்க்குறேன். ஏன் பெருங்காயம் நல்லா சேர்க்குறேன்னா, பருப்பு போடுறோம் இல்லையா, அதனால் வாழ்வு பிடிக்கக்கூடாது. அதுக்காக நல்ல கேமரா முன்னாடி இப்படி வைக்கக்கூடாது, கொஞ்சம் தூரமாக வச்சு போடு. நல்லாவே பெருங்காயம் பொடி போட்டுருக்கேன். நல்லா போட்டியா? சரி, சாம்பார் மசாலா. ஏன் சாம்பார் மசாலா? வெறும் நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம்ல. வெறும் குழம்பு மிளகாத்தூள்லாம் போட்டு கூட அம்மாலாம் செய்வாங்க. ஆனால் சாம்பார் மசாலா போட்டால் அதில் சாம்பாருக்குன்னு மெயின் திங்ஸுங்க போட்டு அதில் அரைச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நல்ல மணமாகவும் இருக்கும். மிளகாத்தூள் போட்டுட்டேன். குழம்பு மிளகாத்தூள் எத்தனை ஸ்பூன் போட்டோமா? சாம்பார் மிளகா பொடி சேர்த்துருக்கேன். அது வந்து ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகா பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சரி,
இப்போ வந்து இதை நல்லா தண்ணி ஊற்றி இந்த பருப்பு தண்ணி இருக்குல்ல இதை வேஸ்ட் பண்ண வேணாம். இதை இதுலேயே விட்டு வேக வைக்கலாம். நல்லா வேகட்டும். காய்கறி நல்லா வெந்த உடனே பருப்பை கடைஞ்சி ஊற்றிக்கலாம். இல்லைதான் இதோட தண்ணி இருந்தது. இப்போ சாதா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாதா தண்ணி ஒரு டம்ளர், இந்த டம்ளரில் சேர்த்துக்கலாம். கட்டன் டம்ளர். இது அப்படியே வேகட்டும். நல்லா காய் வெந்த பிறகு பருப்பை கடைஞ்சி ஊற்றிக்கலாம். சரி. ஆமாம், சாரி. இப்போ மூடி போட்டுக்கலாம். மூடி இருக்குது, இந்த மூடி போடுறேன். ஸ்பெஷல் மூடி இருக்கா? ஸ்பெஷல் எங்கே எதில் ஆனது ஸ்பெஷலா? எதில் ஆனது ஸ்பெஷலா? கண்ணாடியில் ஆனது. பெஸ்ட்டாக இருக்கதா ஒன்றும் இல்லை, பரவாயில்ல காட்டு. இதுதான் ஸ்பெஷலா? சரி வச்சுக்கோ. ஆனால் இதுவே நல்லா இருக்குது. இதுவே இருக்கட்டும். வேகட்டும். நல்லா வெந்த பிறகு பருப்பு சேர்த்துக்கலாம். வாங்க போய் முருங்கை மரம் காட்டுறேன், மாங்காய் மரம் காட்டுறேன். வெங்காயத்தை வந்து இருக்காய். வெண்டைக்காய் பொரியலுக்காக வேண்டி வெண்டைக்காய் பொடியை நறுக்கிட்டு இருக்கேன். சரி. எனக்கு ஒரு டவுட்டு. ட்ரெஸ்ஸு வந்து ஆன்லைனில் எடுத்தால் நல்லா இருக்குமா, கடையில் போய் எடுத்தால் நல்லா இருக்குமா? கடையில் தான் போய் எடுக்கணும். கடையில் போய் நம்ம மெட்டீரியல் பார்த்து இது என்ன மெட்டீரியல்னு பார்த்து நம்ம நேராக போய் எடுக்கிறது தான் நமக்கு நல்லது. என்றைக்குமே ஆன்லைனில் எடுக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை. ஆனால் சொல்கிறாங்க ஒரு சிலவங்க ஆன்லைனில் எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு. அது அவங்களோட விருப்பம். நம்மளோட கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கிறது. நம்மளோட விருப்பம். நம்ம நேரில் போய் எடுக்கிறது தான் நமக்கு பிடிக்கும். இப்போ பாருங்க, காய்கறி முக்கால் பாகம் வெந்தாச்சு நல்லா. இப்போ பருப்பை நல்லா மசிச்சு, ஒரு சிலவங்க பீல்டாக வச்சு கரண்ட்டில் அரைச்சி ஊற்றுறாங்க. அதெல்லாம் வேண்டாம். நம்ம நேச்சுரல் தான் நமக்கு நல்லது. நாங்கள் மத்தாலேயே கடைஞ்சி சாம்பார் பருப்பு சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா கொஞ்சம் வெந்து எண்ணெய் கொதிச்சு வந்துச்சுன்னா இறக்கிக்கலாம். சாம்பார் சுவையாக இருக்கும். கலக்கலான சாம்பார் ரெடி. பருப்பு கெட்டி பதமாக இருக்குல்ல, அதனால தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். தண்ணி ஆட் பண்ணி இந்த காய்கறி கூட பருப்பை சேர்த்து. இது சுட சுட சாப்பாடா? ஆவி பார்க்குறாப்பா. அவ்வளோதான். இப்போ நல்லா கலக்கிட்டு கடைசி இறக்கும் போது கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். சரி. கொதிக்கட்டும், நான் காட்டுறேன். நல்லா இங்கே பாருங்கள், சாம்பார் நல்லா தலப்பலான்னு கொதிச்சு வந்துடுச்சு. எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் பொரியல். கொத்தமல்லி போட்டியா? கொத்தமல்லி தழை தூவிட்டேன். சரி. இப்போ என்னம்மா செய்ய போகிறேன்? இப்போ வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். என் கிச்சன் வந்து சின்ன கிச்சன் தான். ரொம்ப பெருசுலாம் கிடையாது. எல்லா வீட்லேயும் வந்து ஒரு வீடெல்லாம் கிச்சன் இருக்குது. சரி சரி. நோ கமெண்ட்ஸ். ஏம்மா சுட சுட பொருள் என்கிட்ட வரக்கூடாது. வெண்டைக்காய் பொரியலுக்கு நான் உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் சமையல் ஆயில் போட்டுக்கலாம். ஏன்னா ஒட்டாத வரணும், அதனால கொஞ்சம் ஆயில் தூக்கெலாம் போடுறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கலாம். எனக்கும் ஒரு டவுட்டு, ஏன் எல்லாத்துலேயும் கடுகு சேர்க்குறாங்கன்னு. ஆனால் கடுகுல நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கேன்சர் வருது பாருங்க, அதெல்லாம் கூட தடுக்கக்கூடிய தன்மை கடுகுல இருக்குங்கிறாங்க. வேற ஏதாவது தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் எனக்கும் டவுட்டு, ஏன் எல்லா சமையல்லையும் ஒரு சட்னியில் கூட நம்ம கடுகு சேர்க்குறோன்றது சேர்க்காம இருந்தாலும் சேர்க்கலாம். ஏன்னா ஒருவேளை அந்த கடுகு சேர்த்தா அதோடைய சுவை அதிகரிக்குமா, அப்படி இல்லை அந்த எண்ணெய் காஞ்சாச்சுன்ற அந்த பதம் தெரியறதுக்காக நமக்கு கடுகு சேர்க்குறாங்களா எல்லாத்துலேயும்? என்ன ரீசன் ஏன் தெரியுமா? கடுகு வெடிக்குது, அதனால தான் சேர்க்குறாங்க எல்லாத்துலேயும். என்ன ரீசன் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்க. இப்போ இது பொரிஞ்சாச்சு. நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்து
நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து சால்ட்டுக்காக சேர்க்கணும், கல்லுப்பு சேர்க்கக்கூடாது. கூடுமான அளவு சமையலில் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சால்ட் வந்து கிறிஸ்டல் பண்ணி எடுக்க நைட்டுக்கு வந்து நீங்கள் சப்பாத்தி ரொட்டி அதில் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா டைஜஸ்ட் ஆகும், சீக்கிரம் ஜீர்ணிக்கும். அவ்வளோதான். இது மாதிரி நுணுக்கி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும். நிறைய பயன்படுத்துகிறவங்க நிறைய பெரிய மசாலா டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு கொஞ்சம் போல் போதும். ஏன்னா பெப்பர் பொடி நம்ம கடையில் வாங்க போனால் நல்ல ரேட்டாக இருக்கும். அதனால் நமக்கு இப்படி எடுத்துக்கிறது நல்லது. போதும், பெப்பர் தூவியாச்சு. இலக்கி காட்டுக்குமா இது பாருங்கள். நான் தண்ணியே இதில் ஊற்றலை, சும்மா தெளித்து தான் விட்டேன். எந்த அடியும் பிடிக்கல பாருங்கள். இந்த குக்கரா இந்த மாதிரி பூண்டு தோல், வெங்காயத்தோல், நம்ம நறுக்கிற மிச்ச காய்கறி வேஸ்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி செடிக்கு அப்படியே டைரெக்டாக போட்டாலும் நல்லது. இல்லை ஒரு கவரில் போட்டு ஒரு 1 வீக் அப்படியே சேர்த்து வச்சுருந்து அதில் போட்டாலும் நல்லது. நல்ல ரோஜா செடி, செம்பருத்திலாம் நல்லா வரும். சுட சுட சாப்பாடு, சாம்பார், பொரியல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.